2022 பங்குச்சந்தை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 3500 என்ற மைல்கல்லை அடைந்திருந்தது. அதிலிருந்து தான் சரிவு ஆரம்பித்தது. என்னை கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சம், அதாவது அந்த மிகப்பெரிய உச்சத்துக்கு சென்று மிகப்பெரிய அதல பாதாளத்துக்கு சென்ற ஒரு காலப்பகுதியாக 2022 காலப்பகுதி இருக்கும். இலங்கையினுடைய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவு பணத்தை இழந்தவர்கள் 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பின்னரான இழப்பைத்தான் இந்த காலத்தில் தான் இழந்தார்கள். ஆகவே உயர்ந்த உயரம் மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்தது. ஆகவே அந்த உயரத்தை நாங்கள் உண்மையான உயரமாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம், அந்த நேரம் 2022 எங்களுடைய பங்குச்சந்தையினுடைய PE ரேஷியோ 15 இருந்தது, 15 டைம்ஸ். வெரி வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல மாட்டேன், வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனால் இப்பொழுது இருக்கிற PE ரேஷியோ 8.5 டைம்ஸ். நாங்கள் இப்பொழுதும் இன்னும் ஒரு 10 டைம்ஸுக்கு போவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை காட்டுது. 2022ஆம் ஆண்டு ஃபிட்ச் ரேட்டிங், மூடிஸ் ரேட்டிங், S&P ரேட்டிங் எல்லாம் எங்களை டவுன்கிரேட் பண்ணி கொண்டு வருகிற காலம். பங்குச்சந்தை உச்சமாக சென்றது. இப்பெல்லாம் பங்குச்சந்தை எங்களுடைய ஃபிட்ச் ரேட்டிங், மூடிஸ் ரேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை அப்கிரேட் உடனடியாக அப்கிரேட் பண்ணவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை அப்கிரேட் பண்ணுகிறது. கடந்த வாரத்திலும் அவர்கள் மூடிஸ் அடித்திருக்கார்கள். கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்திலே ஃபிட்ச் ரேட்டிங்கும் எங்களை அப்கிரேட் பண்ணியிருக்கிறது. ஆகவே அந்த நேரத்திலே ஃபிட்ச் ரேட்டிங், மூடிஸ் ரேட்டிங் டவுன்கிரேட் பண்ணது. ஆனால் பங்குச்சந்தையில் இருந்த முதலீட்டாளர்கள் அதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. அந்த நேரத்திலே இன்ஃப்ளேஷன் 14% இருந்தது, 14% இருந்தது. அதற்கு பிறகு இன்ஃப்ளேஷன் 70% வரை சென்றிருந்தது. ஆனால் இப்பொழுது மறைப்பெருமானத்திலே இருக்கிறது இன்ஃப்ளேஷன். கடந்த மாதம் 0.7% இருந்தது. இப்போ மறை 0.7% இருந்தது, மறை 1.7% இருக்கிறது. ஆகவே இன்னும் இன்ஃப்ளேஷன் குறைவாக இருக்கிறது. 2.5 பில்லியன் ரிசர்வ்ஸ் தான் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் எங்களிடம் இருந்தது. ரிசர்வ்ஸ் 2.5 பில்லியன், இப்பொழுது 6.5 பில்லியன், 7 பில்லியன் என்ற அடிப்படையில் ரிசர்வ்ஸ் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பேரண்ட பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கான அடித்தளத்தையும் இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். டூரிசம் எங்களுக்கு அதிகமாக வருமானம் தருகின்ற ஒரு மார்க்கம். 2022 கோவிட் முடிந்து, குண்டுவெடிப்பு 2019, பிறகு கோவிட், இவற்றினால் மிகப்பெரிய அளவு பாதிப்பை கொடுத்த டூரிசம் கிட்டத்தட்ட ஒரு $650 மில்லியன் 800 மில்லியன் இடையிலே தான் 2022 இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்னீங்க 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் 2 மில்லியனான ஒரு ஆள் அவரை எங்காண்டிருக்கிறோம். டிசம்பர் மாதம் மிக அதிகாரம், கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல் டிசம்பர் மாதத்திலே இதுவரை டூரிசம் வந்திருக்கிறது. டூரிசம் ஏர்னிங்ஸை பார்த்தால் இன்று நான் கதைக்கின்ற காலம் வரை கிட்டத்தட்ட $3,800, $800 மில்லியன் க்கும் $3,800 மில்லியன் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதை விட வெளிநாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு பணம் அனுப்புபவர்கள், ஃபாரின் ரெமிட்டன்ஸ், 5 பில்லியனாக இருந்தது, இப்பொழுது 5.9 பில்லியனாக இருக்கிறது. நாட்டு முதலீடுகளுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் முதலீடு பங்குச்சந்தை மூலம் லாபம் ஈட்டுபவர்களுக்கு வரி இல்லை. இது நான் நினைக்கிறேன் சர்வதேச ரீதியாக எத்தனை நாடுகளிலே இந்த ஒரு வரி சலுகை, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஃப்ரீ எந்தெந்த நாடுகளில் இருக்கிறதுன்னு நான் விரல் விட்டு எண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக மேலத்திய நாடுகளிலே 20% to 30% இருக்கக்கூடிய கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எங்கள் நாட்டிலே இல்லை. அதுக்கு பல காரணங்களும் இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் நாட்டு ஏற்கனவே நான் சொன்னது ஆர்டிஃபிஷியலாக எங்கள் நாடு அண்டர் வேல்யூட் கண்ட்ரியாகத்தான் இருக்கிறது. எங்களை நாட்டினுடைய பங்குச்சந்தையை பெரிதாக உள்நாட்டு முதலீட்டாளர்களும் மதிக்கவில்லை, வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் மதிக்கவில்லை. அதனால தான் நாங்கள் அதல பாதாளத்திலே தொடர்ச்சியாகவே இருக்கிறோம். ஒரு பங்கினுடைய விலை எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருக்கவே இல்லை. ஒரு நியாயமான ஒரு முதலீட்டாளன் கேட்குற கேள்வி, இந்த கம்பெனியோட பங்கு $300 இருக்க வேணும், எப்படி $150 இருக்க முடியும்? அதுதான் எங்களுடைய பங்குச்சந்தை. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதில் உழைக்கிற வருமானத்துக்கும் நீங்கள் வரியை நீங்கள் அறவிடுவீர்களாக இருந்தால் யார் தான் அதுக்கு வருவார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அரசாங்கம், எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை பங்குச்சந்தை லாபத்துக்கு வரி விதிக்க முனையவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வெளிநாட்டவர்கள்.